பிரியா கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையே வந்திருப்பாங்க வீட்டுக்கு. காலையில இருந்து போக முடியலையே, நேரம் ஆயிடுச்சு. ஏன் பிரியா? கல்யாணத்துக்கு காலையில போலாம்னு சொல்லி போட்டு காலையில போல. பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்களா? பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க, மதியானம் 3 மணி வரைக்கும் இருப்பாங்கப்பா. சரிம்மா. வேற பக்கம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால இப்பதான் கிளம்பி இருக்கிறோம். சரி, இருப்பாங்க 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. நம்ம போய் பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துடலாம். சரி, நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். பாக்கலாம் பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனுங்க. 11 to 3ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால காலையில கிளம்பணும். சரி, வேற ஒரு பக்கம் விசேஷம் ஒண்ணு இருந்துச்சு, அது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரக்குள்ளாரே டைம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்பி போறோம். பொண்ணு மாப்பிள்ளை அங்க இருப்பாங்களான்னு தெரியல. இப்பவே மணி 3 ஆயிடுச்சு. 3:30 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க விசேஷம். மணி 3. நாங்க இப்பதான் போயிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் பக்கம் போகணும். சப்போஸ் இருந்தா பாக்கலாம், இல்லாட்டி அதுக்கு பக்கத்துல எங்காவது போய் நான்வெஜ் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இருந்தா கல்யாண சாப்பாடு, இல்லைன்னா நான்வெஜ் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. கோயம்புத்தூருக்கு இன்னி வந்து 29 கிலோமீட்டர் இருக்குது. பக்கம் வந்துட்டோம். ஆமா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா? இனி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரு. இதே ஒரு மீட்டிங் நடக்க மாட்டேங்குது, அதனால ஃபுல்லா வண்டி டிராபிக்கா இருக்குது. கண்டிப்பா இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு நம்ம போக மாட்டோம், அது தெரிஞ்சு வச்சு. இது ஒரு காமெடி ஆகி போச்சு. சரி, நான்வெஜ் சாப்பிட்டு வருவோம். ஓ சரி சரி. என்ன வாழையார் வந்து என்ன பண்ணிட்டுக்கிறா? வாழையார் வந்து பசிக்குதுப்பா. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. கல்யாண வீட்டுக்கு வந்து கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கலையா? சரி, ஃபர்ஸ்ட் முன் பசிக்காக காலையில் வச்சிருக்கீங்க டீயும் குடிச்சிட்டு அப்புறமா நல்லா வாழையார் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் அப்படியே குடல் கிரேவி வாங்கி. ஏன் நான்வெஜ்னு சொல்லிட்டாரு. கறி சாப்பிடணும்ப்பா. கறி சாப்பிட்டு மதியானம் கல்யாணத்துக்கு போய் கல்யாணமே முடிஞ்சு போச்சுங்க, சாப்பிட முடியாம. ஏங்க 3 மணிக்கு யாராச்சும் போவாங்களா கல்யாணத்துக்கு? காலையிலேயே கிளம்பியாச்சு. ஆனா இன்னொரு பக்கம் போயிட்டு வந்தங்காட்டி லேட் ஆயிடுச்சு. 3 மணி வரைக்கும் தான் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா மண்டபமே க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியான பண்ணாயிருச்சு. அப்புறம் அங்கிருந்து சரி வாழையார் பக்கம் தானே சொல்லிட்டு அப்படியே வாழையார் போயிட்டு கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்தோம். இப்போதான் ரெஸ்டாரண்ட் வந்துருக்குறோம் சாப்பிட்றதுக்கு. காலையில் சாப்பிட்டது இப்போதான் சாப்பிட்றோம். வாழையாரில் ஒரு கருப்பராயன் கோயில் இருக்குங்க, அங்கே போனீங்கன்னா எல்லாரும் போய் பாருங்க. ரோட்டு மேலேயே இருக்கும். அது என்ன நந்தீஸ்வரம், பெரிய நந்தியா இருக்கும். இடத்து பேர் கரெக்டா தெரியல. ஆனா வாழையாருக்கு முன்னாடி கொஞ்சம் வாழையார் போறது கொஞ்சம் முன்னாடியே நந்தீஸ்வரருக்கு உள்ளேயே அந்த சாமி இருக்கும், கருப்பராயன் சாமி. அது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். நம்ம வந்து ஆலப்புழா போனோம்ல, அப்போ வந்து போட்டிருக்கோம். ஆமா, அந்த வீடியோ அதில் போட்டிருக்கோம். கருப்பராயன் கோயில் சூப்பரா இருக்கு. நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுவாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறோம். சாப்பாடு எப்படி வந்து செக் பண்ணி சொல்றோம். நான்வெஜ்னு கேட்டு நான்வெஜ்ஜாவே ஆர்டர் பண்ணிருக்கு. அதே எப்போ பார்த்தா நான்வெஜ்னு கேட்டுக்கிறீங்க? நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும், அதனால சாப்பிட்றேன். அப்படி என்ன இருக்குது இதில்? ஏமா காய்கறி சாப்பிட்டா தான் நல்லதுமா? கேரட்டு, பீன்ஸு, காய்கறி சாப்பிட்டா நல்லது. அது உங்களுக்கு பிடிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று டேஸ்ட் இருக்கும்ல. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து நான்வெஜ் தான் பிடிக்கும். வாழையார் போய் பசிக்குதுன்னு சொல்லி டீ குடிச்சோம்லப்பா. ஆமாம். காலிஃப்ளவர் சில்லி சொன்னால் சரியான உப்பு, சாப்பிடவே முடியல. சரி, எல்லாரும் நினைப்பாங்க வாழையார்னு இவங்க சொல்லிட்டே இருக்காங்களே, வாழையாரில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு. வாழையாருக்கு எதுக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழையார் இவங்க எதுக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சேனலில் போடுறோம். வாழையார் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆனாலும் ஒரு குறை இருக்கு. என்னம்மா? குடல் கிரேவின்னு எப்போதான் கேட்டுட்டே இருப்பேன். ஆனால் அது இல்லை. இருக்கு வந்தாலும் கேட்கல. வேண்டாப்பா. என்ன நைட்டு சொல்லிக்கிறேன். இது வந்து சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் கிரேவி, பள்ளிப்பாளைய சிக்கனு, நானு. இது வந்து கேரளா ஸ்பெஷலாமா? கேரளா ஸ்பெஷல் என்னமோ சொன்னாங்களே, இங்கேயோ மறந்துட்டேன். கிறிஸ்பி சிக்கன். கேரளா வந்து கிறிஸ்பி சிக்கன், நம்ம கேரளா ஸ்டைல். இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது வந்து மீன், போன்லெஸ் மீன் சில்லி. ஆனால் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கானே. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கும். சாப்பிடுவோமா? சாப்பிடலாம்.
ஒரு பெரிய ஐட்டம் எல்லாம் வருது. இன்னைக்கு சாப்பாட்டு சொல்றேன். இருந்தாலும் ஒரு குறை இருக்கு, குடல் கிரேவி வரலைங்க. அது அவர் வாங்கியே தரல. 2 வாரமா குடல் கேட்டே இருக்கேன். கையோட கேட்டுறேன். மீன் நம்ம வீட்டுல மீன் வீடியோ போடும் போதே என்ன சொன்னாரு, அடுத்த வாரம் உனக்கு வாங்கி தர்றேன் குடல் கிரேவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. குடல் வாங்கி தர, ரத்தம் குடல் கிரேவி செய்யுன்னு சொன்னாரு. ஆனா அவரையும் சொல்ல முடியாது, வாரம் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடுது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போலான்னு அதுவும் முடியாம போயிடுச்சு. அதனால இன்னைக்கு இதை சாப்பிடுவோம், அடுத்த வாரம் குடல் கிரேவி செஞ்சுருவோம். சரி, நீ கேட்ட நான்வெஜ் வேற சிக்கன் வந்துச்சு, முட்டை வந்துச்சு, இது ஒரு சிக்கன் வந்துச்சு, மீன் வந்துச்சு, மட்டன் கிரேவி, சிக்கன் பள்ளிவாழை சிக்கன் வந்துச்சு. திருப்தியா? திருப்திப்பா, சூப்பர். நான் உன கறின்னு கேட்குறியா? என்ன விஷயம்? நான்வெஜ் சாப்பிட்டு இன்னைக்கே செத்தாலும் ஆனா வெஜ் சாப்பிடணும். ஆனா சாமி பாருங்க ஜனங்களே எப்படி எல்லாம் சொல்றாங்க கேட்டீங்கன்னா. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அந்த இடத்துல வந்து வெஜ், இப்ப கறி விருந்துக்கு போறோம்னு வைங்க, இப்ப அந்த இடத்துல வந்து வெஜ் தனியா நான்வெஜ் தனியான்னு சொல்லுவாங்க. முக்காவாசி பேரு நான்வெஜ் தான் போவாங்க. ஏன் போறாங்க? ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல தான் நல்லா சாப்பிட முடியும், வீட்டுக்கு வந்து வெளியே போறப்ப சாப்பிட்றாங்க. வீட்டு சாப்பாடு பிடிக்கிறது இல்லை, அதனால நான்வெஜ் தொலைவி போறாங்க. அதே மாதிரி நம்ம வெளியே வந்தோம்னா வீட்லயே என்ன எப்ப பார்த்தாலும் வெஜ் சாப்பிடுறோம். நம்ம டெய்லியுமா எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதனால வெளியே வந்து இந்த மாதிரி சாப்பிடுறது ஒரு ரசனை தான். அதனால வெளியே வந்தா நான்வெஜ் சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்குது. அதனாலதான் எப்ப போனாலும் வெளியே போனா நான்வெஜ்னு சொல்லிட்டு இருக்காது. அதுக்கோசரம் எல்லாரும் நினைச்சுக்காதீங்க எப்ப பார்த்தாலும் கறி மீனை தான் சாப்பிடுவேன்னு. 2 பீஸுக்கு மேல சாப்பிடவே மாட்டேன், அது அவருக்கே நல்லா தெரியும். அந்த 2 பீஸ் வாங்கி தரதுக்கே நீ எதுக்கு இதுவே சாப்பிட்டு இருக்கிற, உடம்பு கெடுதல் அப்படிங்கிறாரு. பாருங்க இத்தனையும் வாங்கி வச்சிருக்குது. ஆனா இந்த பிரியாணில காவாசி தான் சாப்பிடுவா. நீங்க வேணா காட்டுற மாதிரி வீடியோவை எவ்வளவு சாப்பிட்றான்னு நீங்களே பார்த்துருங்க. இவங்க மட்டும் ஃபேமிலியா போய் சாப்பிட்றாங்க, பையனை கண்டுக்கிறதே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. பையனுக்கு எது வாங்கினாலும் பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். தம்பிக்கு வேணுங்கிறது எல்லாமே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு காரில் வந்து ஃபேன் போட்டிருக்கிறோம், ஃபேன் ஓடிட்டு இருக்கு, செல்லில் பாட்டு போட்டு வச்சுருக்குறோம். அதையும் கேட்டு எங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கோம். நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரிலாம் எங்கே போனாலும் சாப்பிட்றதுக்கு இடமே பிடிக்க மாட்டோம். மெயின் எங்கே போனாலும் தம்பிக்கு எங்கே சேஃப்டியோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கே வந்து வருவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் கார்லேயே வாங்கி கார்லேயே கொஞ்சம் சாப்பிட்டு தான் கிளம்புவோம். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடுவோம் நாங்கள். பாருங்க பிரியாணி கேட்டாங்க, பிரியாணி அப்படியே இருக்குது. சில்லி கேட்டாங்க, அது அப்படியே இருக்குது. எல்லாமே அப்படி இருக்கு. அதுக்குள்ள சப்பாத்தி வேணுமா? பாருங்க சப்பாத்தி வந்து சப்பாத்தி ஆகும் இல்லையா? சாப்பிடுறியா? அது முதல் போட்ட பிரியாணி அப்படியே இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. சப்பாத்திக்கு பள்ளிப்பாளையம் கிரேவி வாங்கணும்ல, ஆமா, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னோம்ப்பா. என்னென்ன இருக்கு நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே. இல்லை எதுவும் வேஸ்டாலாம் போகாது, வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு மெதுவாக வந்து சாப்பிடனோட எதுவும் வேஸ்ட்டாக போகாது. இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் சராசரியாக வர மனுஷனுக்கு ஒரு ஆசை தான் எங்களுக்கு வருது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அடிக்கடிலாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெளியே வந்தால் ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணுறோம். இந்த ஜென்மத்தில் வந்து கடவுள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பிட்ற கொடுத்துருக்குறாரு, நம்ம நல்லபடியாக வச்சுருக்காரு, சந்தோஷம் தான் பண்ணுவோம். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வருது. சில பேர் எவ்வளவோ பேர் சாப்பாட்டுக்கு எல்லாமே எவ்வளவோ கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. நம்மளுக்கு கடவுள் ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லபடியாக வச்சுருக்காருன்னு கடவுள்கிட்ட ஃபினிஷிங் டச்சா. இவ்வளோ சாப்பிட்டு ஒரு சோடா இல்லைன்னா இப்படி இவ்வளோண்டு பிரியாணி, அரை நான், அரை சப்பாத்தி, பள்ளி வேகத்தில் 2 பீஸு, அந்த என்ன சிக்கன் கேரளா சிக்கன் 1 பீஸு, இது ஒரு பாடி, இதை சாப்பிட்றதுக்கு எங்களை கூட்டு வந்துக்கிறாங்க. நீங்களே பாருங்க. இருந்தாலும் அதை சாப்பிட்டதுக்கே ஜீரணமாக மாட்டேங்குது. அதனால தான் வந்து லெமன் சோடா. பாருங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா பிரியாங்க வந்து 2 சோடாமு, அப்புறம் என்னமாதிரி லெமன் சோடாமு ஆரஞ்சு சோடாமு தனித்தனியாக வாங்குச்சு. எங்கள் பாப்பா என்னென்னா இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருமா நல்லா இருக்குன்ட்டு இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவள் போயிட்டா. நல்லா தான் இருக்கானா, குடிச்சு பார்த்தீங்களா? நான் இன்னும் குடிச்சு பார்க்கல. குடிச்சு பாருங்க. நல்லா தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு டேஸ்ட். அவங்களுக்கு லெமன் சோடாமு ஆரஞ்சு சோடாமு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு, வெளியே வந்தாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிச்சு. ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆசை நிறைவேறல, ரத்தம் கூட இன்னும் சாப்பிடவே இல்லை. ஆமாம், அது வேற சொல்லிட்டே இருக்கிறாங்க.
போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம அந்த பெரிய வீடியோ போகிறப்ப சொன்னாங்க ரத்த குடலை வாங்கி கொடுங்கன்னு. இந்த வாரம் முடியல, அடுத்த வாரம் கண்டிப்பாக அதை வாங்கி அது ஒரு வீடியோவை போட சொல்லலாம். அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் இப்படி சொல்லலான்னு நினைக்காதீங்க. கமெண்டில் நீங்கள் என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு அப்புறம் வந்து அவுட்டோர் குக்கிங் போடலான்னு இருக்கோம். நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு போய் சமைச்சு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறோம். அது போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா? நம்ம பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டீங்க? சாப்பிட்டேங்க. மிச்ச மீதியெல்லாம் விட மாட்டேன். அதனால் பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து பொறுமையாக சாப்பிடுவேன். எவ்வளோ முடியுதோ சாப்பிடுவேன், வேஸ்ட் மட்டும் பண்ணவே மாட்டேன். வாங்க போகலாம். அப்புறம் அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ இது இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.